இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாகவும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ லீஃப் கார்ட்ஸில் நமக்கு என்ன மெசேஜ் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது மூலமாக வந்து நிறைய கைடன்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவா ஆரக்கிள் கார்ட்ஸில் உங்களுக்கு வந்து கடவுள் வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வரமாக பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டீ லீஃப் கார்ட்ஸில் வந்து நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஜென்ரலாக. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த டீ லீஃப் கார்ட்ஸ்லன்னு பார்க்கலாம். இந்த டீ லீஃப் கார்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லைங்க. நிறைய மெசேஜுங்க. எனர்ஜி கார்டில் என்ன வருதோ மோஸ்ட்லி அந்த ஒரு மெசேஜ் தான் பயங்கரமாக வரும். என்னென்ன மெசேஜ் வருதுன்னு ஃபஸ்ட்டு எடுத்துருவோமா, இல்லை எடுக்க படிக்கலாமா? ஓகே, எடுக்க படிக்கலாம். இப்போதைக்கு விழுந்ததை படிக்கலாம். ஓகே, ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப தேவைப்படுதுங்க நிறைய பேருக்கு. சில பேருக்கு வந்து வெக்கேஷன் டூர் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க ரொட்டீனாக ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு ரிலாக்ஸிங் டைம் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு ரெஜுவினேஷன் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு லைஃபே வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது, எனக்கு என்னன்னே தெரில அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜாலியாக இருங்க. லைஃப்பில் வந்து ஒரு 6 days நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா 7th day எங்கேயாவது வெளியில் போங்க. ஒரு கோயிலுக்கோ இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு கார்டன் இருந்ததுன்னா, இல்லை ஃப்ரெண்டு கூட பேசினா, அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸான ஒரு பிளேஸ்க்கு கண்டிப்பாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே ரெஜுவினேஷனாக இருக்குங்க. சும்மா போரிங்காக இருக்காது. ஏதாவது ஒரு நினச்சி ஏதாவது கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக உங்களுக்கான டைம் எடுத்துகிட்டு போய் ஜாலியாக மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்குமோ அங்கே போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து சில வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் வந்து தேவையில்லாமல் நீங்களே கன்ஃப்யூஷன் ஆகி, நீங்களே அந்த ஃபியருக்குள்ளே போய் கவலைப்பட்டுட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து இதுதான் வந்து முழு மூச்சான ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர். அதை வந்து எப்போ பார்த்தாலும் இதுதான் ஒர்க்கு, நம்ம கவலைப்பட்டே இருக்கணும். கவலைப்படலைன்னா அதுக்கே திரும்ப ஒரு கவலைப்படுறீங்க. ஆனால் வந்து நீங்கள் கவலைப்படுற எந்த விஷயமும் வந்து கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. அதுதான் வந்து மெயின் திங்கு. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி கவலைப்பட்டுருக்கீங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுங்க. இது சூரியன் வந்தாலே பிரகாசமாக நியூ பிகினிங் தான். உங்கள் வாழ்க்கையில் அமோகமான ஒரு எல்லா விஷயமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து உங்கள் பிஸ்னஸ்லேயே இருக்கலாம், அல்லது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ நிறையா வந்து ஒரு உறவுகளால் வந்து காயப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டு வெளியில் வந்து ஹீல் ஆகி செல்ஃப் லவ் பண்ணி உங்களுக்கான ஒரு பாதையில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது புதிய ஒரு வாழ்க்கை துணையும் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணை புதுசாகவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் அப் ஆகுதுங்க. லவ் உங்களுக்கு புதுசாக ஸ்டார்ட் அப் ஆகுது. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் நிறையா க்ரியேட் பண்ணுவாங்க, க்ரியேட் ஆகும் உங்களுக்குள்ளேயே. அது வந்து எப்படி அப்படின்னா கெரியர் விஷயத்தில், பிஸ்னஸ் விஷயத்தில், எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் போடணுமோ அது உங்களுக்கு இன்ட்யூஷனில் வந்துடுங்க. கடவுள் இன்ட்யூஷனில் கைட் பண்ணுறாங்க. கடவுளே சூரியனே வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைங்க. இனிமேல் வந்து ஏதாவது யோசிக்கணுமா, ஃப்யூச்சரை பற்றி கவலை வேணுமா, ப்ரெசென்ட்டில் ஏதாவது இப்போ நடந்துகிட்ருக்கா அதை பற்றி சிந்திச்சிட்டே இருக்கணுமா, அதெல்லாம் எந்த ஒரு நெசசிட்டியும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்கள் கெரியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்ல உயரத்துக்கு உங்களை உயர்த்தி வைக்கிறதுக்கு தான் கடவுள் பின்னாடி நிறையா ஸ்கிரிப்ட் எழுதி டேரக்டர் நிற்கிறாரு. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதை கற்றுக்கோ, அதை கற்றுக்கோன்னு எப்படி டேரக்டர் வந்து ஒரு நடிகர்களுக்கு பின்னாடி இருந்து நடிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கடவுள் நம்மக்கிட்ட இருந்து இந்த விஷயத்துக்கு நீ இப்படி மூவ் பண்ணு, இந்த லெசனை கற்றுக்கோ, இப்படி வா அப்படி வான்னு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதை நம்ம தான் வந்து கற்றுக்கணும். நிச்சயமாக அழகான ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஒரு லக்கான ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அது வந்து 4 திசையா 3 திசையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி லைஃப், அது ஒரு லவ் லைஃபாக இருக்கலாம். ஒரு ஃபேமிலி லைஃப்பில் நல்ல சூப்பரான ஒரு அபண்டன்ஸு, கெரியர் லைஃப்பில் சூப்பரான அபண்டன்ஸு, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அதில் ஒரு அபண்டன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்துங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எல்லாம் இருந்தே ஹெல்த் இல்லைன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு 4 சைடு அபண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் வந்து கொடுக்குறாங்க. அழகாக பிடிச்சிக்கோங்க, வரமாக கொடுக்குறாங்க. நிச்சயமாக நிறையா பேர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போடாமலே இருக்கீங்க. அது வந்து ஏனோ தானோன்னு ஒரு விஷயம் பண்ணுறீங்க. பிடிச்சி பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்பிரேஷனோட ஒரு பேஷனேட்டாக நீங்கள் பண்ணுற விஷயத்த பண்ணும்போது தான் அதில் வந்து வெற்றி கிடைக்குங்க. அழகாக வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் இனிமேல் வாழ்க்கையை நவுத்திட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான
ரிசல்ட்டெல்லாம் கிடைக்காது. நீங்கள் அங்கேயே தான் உட்காந்துட்ருக்கணும். முன்னேற்றம்லாம் இருக்காது. ஆனால் பண்ணுவீங்க, அதே இடத்துல தான் நிற்கணும். உங்களால் ஒரு மூமெண்ட்டே இருக்காது. உங்கள் லைஃப்பில் மூமெண்ட்டே இருக்காது. அது பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தில் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக தேங்கி தாங்க நிற்கும். நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேவையான இடத்துல முடிவு எடுத்தே ஆகணுங்க. இப்போ வந்து தலை போகிற காரியம்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். தலையே மூழ்க போகுது, அந்த ஆற்றுக்குள்ளே மூழ்க போகுது, அப்பையும் நான் முடிவு எடுக்காமல் அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு இன்டெசிசிவ்னஸ்ஸாக இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுத்தாங்க ஆகணும். ஏன்னா இந்த வாழ்க்கை சக்கரத்தில் வந்து ஒரு அச்சாணி வந்து இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வண்டியை இப்படியே நீங்கள் ஓட்டிகிட்டே போனீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே பண்ணாமல் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளே இல்லாமல் நீங்கள் ஓட்டிகிட்டே போனீங்க அப்படின்னா இந்த வண்டி கூட சாஞ்சிரும். அவ்வளோதான். ஏதாவது ஒரு வந்து கடவுளோட கைடன்ஸ் தெரியணும், நம்மளோட கோல் என்னன்னு தெரியணும், நம்மளோட பர்பஸ் என்னன்னு தெரியணும், ஏதாவது ஒரு டிசிப்ளின்டு மேனரில் நம்ம வாழ்கிறோமான்னு தெரியணும். எதுவுமே இல்லை, காலைல மெதுவாக எழுந்திரிக்கிறோம், தூங்குறோம், எந்த பர்பஸும் இல்லை, வேலை செஞ்சால் சரி, தோணுனா வேலை செய்வோம், இல்லைன்னா வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இந்த அச்சாணி போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் அச்சாணி என்னங்க, நம்பிக்கை தான். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த செய்யணும், கடவுள் மேலே பாரத்தை போட்டு செல்ஃப் லவ் பண்ணணும், நமக்கான ஒரு விஷயத்த கோல் நோக்கி போகணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை சக்கரத்தை நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அச்சாணி மெயினான ஒரு நம்பிக்கை இல்லை, கடவுள் உங்ககிட்ட நிற்கவே மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க அந்த பக்கம். ஏன்னா இது வந்து சரிப்பட்டு வராது, இது பட்டு தான் திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சாணி இல்லை அச்சாணி இல்லை அச்சாணி இல்லைன்னு கடவுள் கத்திட்டே இருக்காங்க. நீங்கள் அதை காதில் வாங்காமல் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா உளுந்து அடி வாங்கி மேலே எந்திரிச்சு வா, அப்போ தான் நான் வந்து சொல்கிறது கேட்கணும். உங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை பார்க்குறதுக்கு போயிடும். கடவுளுக்கு 1000 வேலை இருக்குங்க. 1000 வேலை இல்லை, கோடிக்கணக்கான வேலை இருக்குது. அதுக்கு மேலேயே தாங்க இருக்குது. நம்மளை சரி பண்ணி நம்ம பாடத்தை கற்றுக்க வைக்கிறதுக்கு தான் கடவுள் இவ்வளோ போராட்டம் கொடுக்குறாரு. புரிஞ்சு நடந்துக்கோங்க, வெளியில் வாங்க. உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. இவ்வளோ லேசினஸ்ஸாக, இவ்வளோ வந்து ஒரு எப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ணணுன்னா அப்படியே தள்ளி தள்ளி போடுறீங்க. சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை மாறணுன்னா நிறையா நீங்கள் மாறணும். சில பேர் வந்து ரொம்ப ஓவராக ஒர்க்கு ஃபேமிலின்ட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நாள் வெளியில் போயிட்டு வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் எல்லோரும் சேர்ந்து வெளியில் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில் போயிட்டு வாங்க. ஜாலியாக நீங்கள் இருக்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை பாசிட்டிவிட்டியான உங்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களை வந்து சேருங்க. அதுக்கப்புறம் சிவனோட அந்த ஒரு மெசேஜ் என்னங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா சிவாப்பாவோட கைடன்ஸ் ரொம்ப முக்கியங்க. அவரோட வரம் என்ன இன்றைக்கி உங்களுக்கு வந்து வரமாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து இந்த டீ லீஃப் கார்ட்ஸில் நிறைய விதமான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போத்துலேருந்து நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இனிமேல் வந்து கடவுளை பிடிச்சிக்கோங்க. கடவுள் தலைகளாக தெரிகிறாரா? இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்கா? நம்ம பார்க்குற கண்ணோட்டம் சரியில்லைன்னா கடவுள் கூட தலைகளாக தெரிவாங்க. அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு அவேர்னஸாக இருக்கணுங்க. இதுதான் வந்து இதில் சொல்கிற விஷயம் என்னென்னா, பேச்சாக இருந்தாலும் நம்ம கவனம் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த கார்டும் அப்படி திருப்பி வச்சாலும் இந்த கார்டு திருப்பி தான் இருக்குது. அப்போ டோட்டலாகவே கார்ட்ஸ்குள்ளே ஒரு கிளம்சினஸ் இருக்குது. சரி, எது இருந்தாலும் கடவுள் கொடுக்குற மெசேஜ் ஒழுங்காக தான் இருக்கும். நம்ம பார்க்குற விதம் தான். நேராக தான் வந்திருக்கார் கடவுள். என்ன வந்திருக்கார் அப்படின்னா, ஓவர் பேர்டன். சில பேர் வந்து எல்லா சுமைகளையும் நீங்களே சுமந்துட்டுருக்கீங்க. ஒரே பிள்ளையாக இருக்கலாம். அதுக்கு வந்து முடிஞ்ச விஷயம் பண்ணுங்கள். முடியல அப்படின்னா என்னால் முடியலன்னு சொல்லி அந்த பேர்டனை கொஞ்சம் ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தலையில் தூக்கி வைங்க. ஏன்னா நிறைய ஒரு டூ மச் ஆஃப் பேர்டனை தூக்கிட்டு உங்களாலலாம் பெரிய ஒரு பயணத்துக்கெலாம் போக முடியாதுங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் பொதிமாடு சுமக்கிற மாதிரி கழுத மாதிரியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு சோல் என்ன தேடி வந்ததோ, கடவுள் என்ன நமக்கு வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் தேடாமலே நம்ம வாழ்க்கை பயணம் முடிஞ்சு போயிடும். அதனால் நிச்சயமாக நம்மளுடைய அந்த ஒரு சோல் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உலக வாழ்க்கையோட ஒன்றியும் போகணும், ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்கணுங்க. அதனால் கடவுளோட பிடிச்சிக்கோங்க. கடவுள் போதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் வந்து மற்றவங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருந்து ஓடா தேஞ்சிக்கிட்டு இருக்காத. லாடம் தேஞ்சு போயிடும், காலில் இருக்கிற லாடம் தேஞ்சு போயிடும், முட்டி உடஞ்சி போயிடும். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உனக்குன்னு ஒரு உடம்பு இருக்குது, உனக்குன்னு ஒரு சோல் இருக்குது. செல்ஃப் லவ் பண்ணி உன்னை ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ணு. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க. நீ நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் நல்லா இருக்க வைக்க முடியும் உன்னால். செம்மையான வாசகங்க இது. அடுத்த கார்டு என்ன வந்திருக்கு பார்க்கலாமா? வாவ், லார்ட் கணேஷா வந்திருக்காங்க. ஒரு புதிய ஆரம்பம் தாங்க நிறைய பேர் வாழ்க்கைக்கு. இப்போ ஏதோ ஒன்று மிதி வாங்கி நின்றுட்டுருக்கீங்க. இனிமேல் ஓகே, அதை பற்றிலாம் கவலை வேணாம், புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய காதல் வந்து பழைய காதல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புதிய காதலும் வரலாம். சில பேருக்கு புதிய காதல் கூட வரலாம். சில பேருக்கு வந்து புதிய பிஸ்னஸ், எல்லாமே புதுசு தாங்க. நீங்கள் என்னென்ன புதுசாக செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் போகிறதுங்க. விநாயகரே அழகாக உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா தீவினைகளையும் அவரே அழிக்கிறதுக்கு கையில் வந்து ஆயுதத்தோடு வந்துட்டாங்க. உங்களுக்கு அழகான ஒரு மலர், தாமரை மலரையும் கையில் வச்சுருக்காங்க. அவரோட பாதுகாப்பு தெய்வமும் கீழே இருக்குங்க, மூஞ்சூர் இருக்குது.
கண்டிப்பாக வேக வேகமாக வராரு பாருங்க. விநாயகர் இந்த மாதிரி வேக வேகமாக வர்றது எதுக்கு காரணம்னா, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எந்த விதமான ஒரு கோளாறும் கிடையாதுங்க. அதனால் சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகும்போது அங்கே யானை வந்து சில பேர் ஊரில் வந்து அந்த கோயிலில் வச்சுருப்பாங்க. அந்த யானைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க சாப்பிட்றதுக்கு. வாங்கி கொடுத்தீங்க அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ்ஸ்லாம் சீக்கிரம் போயிடும். உங்கள் கோயில் யானை ஏதாவது உங்கள் ஊரில் இருந்தது அப்படின்னா, அந்த யானைக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக ஓம் கணேஷாய நமக அப்படின்னு போடுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். சிவாப்பா வரம் கொடுத்துட்டாங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.